தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகின்றார். மதுரையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேர்தல் இன்னும் 7 மாதங்கள் தான் உள்ளது. மக்கள் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பந்தாவிற்கு அளவே இல்லை. பிரச்சாரம் செய்வது போன்று பந்தாவுக்கு அளவே இல்லை. தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் இவர் ஏற்கனவே அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தோல்வி அடைந்தார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவருக்கு ஆதரவு கிடையாது. தமிழகம் முழுக்க அவருக்கு பரந்த ஆதரவும் கிடையாது. ஆனால் தற்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருப்பதால் அவர் தலைவர் என்ற முறையில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இன்று மதுரையில் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். நயினார் நாகேந்திரனுக்கு ஒன்றும் மக்கள் ஆதரவும் கிடையாது, தொண்டர் ஆதரவும் கிடையாது, அவருடைய சொந்த தொகுதியிலே கூட ஆதரவு கிடையாது. தற்பொழுது தமிழக பாஜக கலகலத்து போய் உள்ளது. அண்ணாமலை தூக்கி வீசப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது தமிழக பாஜக கலகலத்து போய் உள்ளது. அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக தற்பொழுது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அறிவித்துள்ளார். தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அறிவித்துள்ளார் என்று சொல்லலாம். இன்று மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தொண்டர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.